ராமர் அகஸ்தியரிடத்துல கேட்டார். அப்ப அகஸ்தியர் கதை சொல்றார். கேசரி என்பதாக ஒரு வானர வீரன். அந்த கேசரி என்ற வானர வீரனுக்கு அஞ்சனை என்பவள் ஒரு மனைவி. அஞ்சனாதேவிக்கு ரொம்ப நாளா புத்திர சந்ததி என்பது இல்லாமலேயே இருந்தது. ஹனுமானுக்கு ஆஞ்சநேயன் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன? அஞ்சனாயாக அபத்தியம் புமான் ஆஞ்சநேயா. அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சனை கிரியணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமுடு என்று கம்பன் வர்ணிப்பார். அந்த அஞ்சனாதேவி அழகியதான ஒரு ஆண்மகவை தான் விரும்பியவளாய் விசேஷமாக ஒரு மாபெரும் தவத்தை செய்ய ஆரம்பித்தாள். எத்தனை வருஷம் தவம் பண்ணாள்? 7000 வருஷங்கள் தவம் பண்ணாலாம் புத்திர சந்ததிக்காக. இவ்வளவு நாள் காத்துன்னு இருக்கலாமா சுவாமி? கல்யாணம் உடனே டக்குனு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குண்டார். இது போன்றது ஒரு லோக விதித்தலான ஒரு குழந்தை பிறக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் அந்த தாய் தந்தையருக்கு பெருமை. தசரதனுக்கு எவ்வளவு காலங்கள் குழந்தை பிறக்கல. ஏன் பிறக்கலைனர்? ராமனே பிள்ளையா பிறக்கணும்னா அது பர்யந்தம் தசரதன் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அந்த மாதிரி அஞ்சனாதேவி 7000 வருஷங்கள் தவம் பண்ணியிருக்கா. ஒரு நாள் தவம் பண்ணல, 2 நாள் தவம் பண்ணல, உத்தமமான தவம். ஆஞ்சநேயனுடைய சரித்திரம் கேட்டாள்னா யாருக்கு புத்திர சந்ததி இல்லையோ அவளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். அது மகாவிஸ்வாசத்தோட அப்படி உபாசிக்கணும். ஆகையால் இவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இவள் தவத்தை ரொம்ப பாராட்டிய தர்மதேவதை ஒரு குரத்தினுடைய வேஷத்துல வந்து இவளை பார்க்கிறா. அஞ்சனாதேவிய கூட இருக்கிற தோழிகள்லாம் எங்க அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, ஒரு குழந்தை பிறக்கலன்னு அவ ரொம்ப சிரமப்பட்டு இருக்காளேன்னு சொல்லச்சே, அம்மா ஒன்றும் கவலைப்படாத, சாமானிய குழந்தை உனக்கு பிறக்க போறதில்லை, எப்பேற்பட்ட குழந்தை பிறக்க போறான். அந்த குழந்தையினுடைய பிரபாவம் பிரம்மருத்ராதிகளாலேயும் கொண்டாடப்படக்கூடிய பிரபாவமாய் அமையப் போகிறது. சாட்சாத் எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்து திருவடி என்று பெயர் பெறப் போகின்றான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரிய திருவடி என்றால் கருடனுக்கு பெயர், கருத்மானுக்கு பெரிய திருவடின்னு பேர். அதே போல திருவடி என்றால் ஆஞ்சநேய சுவாமிக்கு பேர். ஆகையால் தான் கோவிலுக்கு வெளியில ஆஞ்சநேயருக்கு ஒரு தனியா சன்னிதானம் அமைந்திருக்கும். கோவில் இருக்கு அப்படின்னா ஊர் அந்த தெருக்கோடியில அனுமாருக்கு ஒரு சன்னிதானம் அமைந்திருக்கும். உற்சவ காலங்களில் சுவாமிக்கு புறப்பாடு நடக்கும். ஏகாதசி, பௌர்ணமி, அமாவாசை, ஸ்ரவணம், இந்த புண்ணிய தினங்களில் சுவாமிக்கு புறப்பாடு நடக்கும். எதுவரையிலும் புறப்பாடு அப்படின்னு கேட்டா பெரியோர்கள் சொல்லுவார்கள், திருவடி கோவில் வரையிலும் புறப்பாடு. திருவடி கோவில்னா ஹனுமானுடைய சன்னிதானம். இங்கிருந்து சுவாமி புறப்பாடாகி அந்த திருவடி கோவில் இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு மரியாதை. அப்படி பகவானுக்கே கைங்கரியம் செய்து கருத்மானை போல நித்தியசூரிகள் தலைவரான நித்தியசூரிகளில் ஒருவனாய் விளங்கக்கூடிய கருடன், அந்த கருடனுக்கு சமமான பிரபாவத்தை பெறப்போகிறான். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, இது சத்தியம், நீ கவலைப்படாதே என்பதாக தர்மதேவரை அஞ்சனாதேவிக்கு ஒரு ஆறுதல் சொல்றான். அவள் சொன்னதினாலே ஆகாசகங்கையினுடைய கரையில் 7000 வருஷங்கள் இவள் தவம் செய்தாள். அப்பொழுது வாயு பகவான் தினந்தோறும் ஒரு பழத்தை கொண்டு வந்து அந்த பெண்ணினிடத்தில் கொடுத்தார். தவம் பண்றது ரொம்ப கஷ்டம், காயக்லேஷம் பண்றது கஷ்டம். தவம் பண்றதுன்னு எவ்வளவு கஷ்டம்னா உபன்யாசத்தை 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறத விட கஷ்டம். அதுவும் நிராகாரமா உட்கார்ந்து கேட்கறது ரொம்பவே கஷ்டம். அப்ப வாயுதேவன் தினந்தோறும் ஒரு பழம் கொண்டு வந்து கொடுப்பான் அந்த அம்மா கிட்ட. அந்த பழத்தை சாப்பிட்டு இருப்பான். அப்பொழுது ஒரு நாள் கைலாச பர்வதத்துல பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு விபரீதமான ஆசை உண்டாச்சு. விபரீதம்னா ஒன்றும் இல்லை, விளையாட்டுத்தனமான ஒரு ஆசை. என்ன ஆசை? நாம இப்படியே இருக்க வேண்டாம், கொஞ்சம் குரங்கா மாறலாம் அப்படின்னு. குரங்கா மாறலாம்னு பார்வதியும் பரமசிவனும் குரங்காக மாறி காட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். வாயு அங்கே வந்து பார்வதியையும் பரமசிவனையும் பார்த்தார். பார்த்த உடனே பரமசிவன் சொன்னார், என்னுடைய வீரியம் வந்துடுத்து, இது தங்கிடுத்து, இங்க அதை கொண்டு போய் யார் புத்திர சந்ததிக்காக தவம் இயற்றுகிறார்களோ அவர்களிடத்தில் நீ இதை அழித்து விடுன்னு வாயு கிட்ட சொல்ற.